சுனிதா வில்லியம்ஸை கொண்டு வந்து இறக்கும்போது ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க. அப்படியே ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தூக்கிட்டு வந்தாங்கல்ல. ஏன்னா கை கால்லாம் இயங்காது. கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த சவுண்டு மாற 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 தான் அந்த ஹெல்மெட்டே கழட்டுவாங்க. அதுக்கே நாள் கணக்கில் ஆகும். அவங்களுக்கு சம்பளம் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு, இத்தனை கோடி இருக்குமோ அப்படின்லாம் யோசிச்சிருப்பாங்க. ஆனா பார்க்க போனா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வெறும் $4 தான் சம்பளம் அப்படிங்கிறது. $4 எவ்வளவு தெரியுமா? ₹340. அதெல்லாம் கொத்து வேலைக்கு போச்சா, கூலி வேலைக்கு போச்சா, இல்ல அங்க போய் சித்தால வேலைக்கு போச்சா? கண்ணில் பார்ப்பதும் காதில் கேட்பதும் பொய். அது $4 சம்பளம்ன்றது மோடிக்கு $1 சம்பளம்ன்ற இருக்காது. ஃப்ளைட்ல போயிட்டு வர்ற மாதிரி அண்ணா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் என்னன்னா சிம்பிளா சொல்லியிருக்கேன். அவங்க தொழில் அது ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை சிக்குனான்னு நீ ஆரம்பிச்ச உடனே நான் சொன்னேன் சிக்கல. இது அதாவது அவங்கவுங்க தொழிலுக்கு அவங்க அந்தந்த தொழில் ஈஸி. அடுத்து வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது பிரம்மாண்டம் பிரமிப்பு. பல விஷயங்கள் வடிவேல் காமெடி மாதிரியோட பலதான். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்பனா சாவ்லா நடந்து சாதனை பண்ணாப்புல, இவங்க சாதனை பண்ணக்கூடிய இதுல மாட்டிக்கிட்டாப்புல. வடிவேலுக்கு திடீர்னு போட்டு நான் தாண்டா அடி வாங்கின கோப்பை எனக்கு தான்ற மாதிரி 8 மாசமா சிக்கினதுக்கு உட்கார்ந்துருக்க முடியாம நடந்தானே ஆகும். இல்ல இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு தானே நீங்க சொன்னீங்க. அவங்க சிக்கல, அவங்க அதை விரும்பி ஆராய்ச்சிகளுக்காக அவங்க இருந்தாங்க அப்படின்னு. போயிங் நிறுவனம் நாசாட்ட ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கு அப்படின்னு யார் சொன்னா? அது நாசாக்கு தெரியுமா? செய்திகள்ல எந்த வித ஆதாரபூர்வமான செய்தி எல்லாம் வரல. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் சார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம்மா. நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். இருந்தாலும் சுனிதா வில்லியம்ஸ் புட்ஜ் வில்மோர் வெற்றிகரமா புளோரிடா கடல்ல தர இறங்கிட்டாங்க. அதாவது நம்ம மண்ணுலகத்துக்கு சேர்ந்துட்டாங்க. எல்லாருமே நீ அமெரிக்காக்காரன் பேரை மட்டும் சொல்றீங்கம்மா. மொத்தம் 4 பேர் வந்திருக்காங்கம்மா. இந்த ரஷ்யாக்காரன் பேரே சொல்ல மாட்டீங்க. சேர்த்துக்கு 4 பேர் மொத்தம். ரஷ்யாவை சேர்ந்தவர் ஒருத்தர், 2 அமெரிக்கர்கள், இன்னொருத்தர் கிராஸ். 4 பேர் மொத்தம். சுனிதா வில்லியம் மட்டும் தானே ஆம்பளைங்க 3 பேர் அங்க இருந்திருக்காங்கம்மா. இவ்வளவு நாள் கூட வில்மோர் 8 மாசம் இருந்திருக்காப்ல. சோ அதனால புகழ் எல்லாருக்கும் தான் சேரணுமே தவிர மீடியா மாதிரி ஒருத்தரையே போட்டு பேசிட்டே இருக்க கூடாது அப்படின்றதுக்காக சொல்றேன். ஓகே. ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனா நம்ம சயின்டிஸ்ட், நம்ம தமிழ்நாட்டுல மயில்சாமி அண்ணாதுரையில இருந்து எல்லாருமே சொல்றது என்னன்னா, இது இப்போ ரொம்ப பிளைட்ல போற மாதிரி நார்மலான ஒரு விஷயம். ஊடகங்கள் தான் இது ரொம்ப ஓவரா கிளப்பி விட்டாங்க. சுனிதா வில்லியம்ஸ், புட்ஜ் வில்மோர் எல்லாம் போய் சிக்கிக்கல. அவங்களாதான் அந்த ரிசர்ச்ல கமிட் ஆகி அடுத்த டீம் வர வரைக்கும் நாங்க இருக்கோம், நாங்க கண்டினியூ பண்றோம் அப்படின்னு அவங்களாதான் இருந்தாங்க. யாரும் போய் சிக்கல. இது ஊடகம் கொடுத்த ஹைப் அப்படின்னு சொல்றாங்க. இது 100க்கு 100 உண்மை. இதைத்தான் நம்ம முதல்ல பேசிக்கோங்க. ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் நம்ம இதை சிக்குனான்னு நீ ஆரம்பிச்ச உடனே நான் சொன்னேன் சிக்கல. இது அதாவது அவங்கவுங்க தொழிலுக்கு அவங்க அந்தந்த தொழில் ஈஸி. அடுத்து வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது பிரம்மாண்டம் பிரமிப்பு. சரியா? இந்த வகையில இப்ப இது உண்மையிலேயே ஒரு பெரிய சாதனை தான். அதுல மாற்றுக்கிறதெல்லாம் கிடையாது. நீ ஃபிளைட்ல போயிட்டு வர்ற மாதிரி அண்ணா மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் என்னன்னா சிம்பிளா சொல்லியிருக்கேன். அவங்க தொழில் அது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா என்ன அப்படின்னா, இது கொஞ்சம் பயங்கர ரிஸ்க் தான். ஃபிளைட்ல போயிட்டு வர மாதிரின்றதும் சொல்ல முடியாது. ஒரு ஃபிளைட்ல அதாவது ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, முதல் ரயில் சென்னையில இருந்து ராணிப்பேட்டை வரைக்கும் விட்டுருக்காங்க. புரியுதா? தமிழ்நாட்டின் முதல் ரயில் எங்க ஓடுச்சுன்னா, வட சென்னையில அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அந்த ஸ்டேஷன்ல இருந்து ராணிப்பேட்டை வரைக்கும் ஓடுறாங்க. இப்போ முதல்ல தண்டவாளம்லாம் போட்டிருக்காங்க, வச்சிருக்காங்க. ட்ராலி எல்லாம் போயிருக்கு, வந்திருக்கு, எல்லாம் போயிருக்கு. அப்போ ஒரு நாள் கரி இன்ஜின் கிளம்பி முதல் ரயில் போகுது. அப்ப பார்த்தா வயக்காட்டுல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல, 2 சைடு வயலுக்குள்ள தானே போகும் தண்டவாளம். எல்லாம் தெரிச்சு ஊரை விட்டே ஓடிட்டாங்களா. சில பேர்லாம் 3 நாள் கழிச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா பேய் வருது. ஏன்னா கரி இன்ஜின் அதே மாதிரிதான் இருக்கும், புகையோட வருதுங்கும் போது நம்மளை ஏத்தி கொல்ல வருதுன்னு சொல்லி எல்லாம் ஓடி இருக்கான்.
ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா படியில தொங்கிட்டு போறான். ஆமா. அந்த வண்டியை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது அவனுக்கு ஹியூமன் கேட்டல்ஸுக்கு தெரிஞ்சு போச்சு. மனிதர்கள், சராசரி மனிதர்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. அதனால எல்லாமே வரும்போதும் இல்லை இது நடக்கும் போதும் அது பெருசுதான். நாளைக்கு ஸ்பேஸ்க்கு ஈஸியா போயிட்டு வரலான்னு ஒரு திட்டம் போட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட்டை போட்டான்னா எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணி போக தான் செய்வாங்க. ஆனால் ஸ்பேஸுக்கு போகிறது ஃப்ளைட்டில் போகிற மாதிரி, ஃப்ளைட்டில் போகிறதுன்றதே பயங்கரமான விஷயம். நான் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும், அது வானத்தில் போய் எங்கே போகும், எப்படி இந்த ஊரில் போய் இறங்கும் அப்படின்னு ஃப்ளைட்டு கண்டுபிடிச்ச காலத்தில் பேசுனதெல்லாம் உண்டு தானே. வானத்தில் மேலே பறக்குது, எங்கே போய் இறங்கும்னு. அதே மாதிரி தான் இப்போ ஸ்பேஸ் இருக்குது. ஒரு காலத்தில் ஸ்பேஸு சிம்பிள் ஆயிடலாம். ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு ஸ்பேஸ்ன்றது ஒரு பெரிய விஷயம். ஏன்னு கேட்டால் லேண்டிங்கும் போய் ரீச் ஆகிற இடத்துலையும் நிறைய சிக்கல்கள் இருக்கு. புரியுதா? இன்னும் லேண்டிங் வந்து தரையில் லேண்ட் பண்ணுற அளவுக்கு கண்டுபிடிக்கல. புரியுதா உங்களுக்கு? இந்த ரோவர்னு ஒரு விண்கலம் வந்தது, அது இப்போ பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இது பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலில் தான் இறக்க முடியும். ஏன்னா அது வர்ற ஸ்பீடுக்கும் அது இருக்கிற ஹீட்டுக்கும் அதில் இருக்கிற சேஞ்சுக்கும் கடலில் தான் அந்த அந்த டியூப்பை இறக்க முடியும். ஸோ அந்த வகையில் இது ரிஸ்க்கு. ரெண்டாவது வந்து இதில் இன்னொரு ரிஸ்க் என்னன்னா வளிமண்டலத்துக்குள்ள வெளியில் இருக்கு இல்லையா, அது வெளியிலையும் டிராவல் பண்ணி தான் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஐஎஸ்எஸ்க்கு போகுது. ஐஎஸ்எஸ்லேருந்து வரும்போது வளிமண்டலத்தை தாண்டி கிராவிட்டி ஃபோர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற இடத்துக்குள்ள நுழையும் போது ஒரு பெரிய சிக்கல். புரியுதா அவங்களுக்கு? அதே மாதிரி இங்கேருந்து போகிற வெஹிக்கிள் வந்து அங்கே போய் ஐஎஸ்எஸோட ஜாயின் பண்ணி கிளிப் பண்ணி இதுக்குள்ள ஆட்களை அதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் அதுலேருந்து இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் ஒரு ரிஸ்க்கு. இது பல்வேறு ரிஸ்க்குகள் இருக்குது. அது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனாலும் மீடியா வந்து அவங்க தொழிலை பொறுத்த அளவுக்கு அது சாதாரணமாக அவங்க சிம்பிளாக இருக்கலாம். பழக்கம் தானே எல்லாமே. புரியுதா உங்களுக்கு? ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் வந்து போய் ரீச் ஆகும்போது அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்றது ஒரு சாதனை தான். சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ஒரு ஹீலியம் வந்து லீக் ஆகுறது, இல்ல ஒரு சின்ன நெட்ட அவங்க மிஸ் பண்ணிட்டு போயிருக்கிறது. நம்ம நம்ம வீட்ல சொல்ற மாதிரி இந்த சீப்பு மிஸ் ஆனா கல்யாணம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் வந்து பெரிய இஷ்யூஸ் அங்க கிளப்பும். பெருசா மேஜரா எந்த தப்பும் இருக்காது. இப்ப கல்பனா சாவ்லா இஷ்யூல கூட சின்ன மைனர் விஷயங்கள் தான் வந்து இஷ்யூ ஆச்சு. அதெல்லாம் வந்து ரொம்ப கால்குலேட் பண்ணி இந்த சக்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. ஆமா. அதாவது என்னன்னா எதுவுமே இப்போ பஸ்ஸில் ஆட்டோவில் போகிற மாதிரியோ ஓலாவில் புக் பண்ணி வண்டி ஏறி போகிற மாதிரியோ ஐயோ பர்ஸை வச்சுட்டு வந்துட்டேன் திருப்பி போகிற மாதிரிலாம் வந்தால் ஆட்டோ வெடிச்சு செதறிடும். புரியுது அவங்களுக்கு? அந்த மாதிரி கண்டிஷன் தான் அங்கே. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னென்னா இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. வருஷக்கணக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதாவது அதே மாதிரியான ஒரு செட்டப் எப்படின்னா ஸ்பேஸில் எப்படி இருக்குமோ கிராவிட்டி இல்லாத ஒரு சூழல், அதே மாதிரியே இவர்கள் பூமியில் அந்த சூழ்நிலையிலேயே யாரோடைய டச் இல்லாமல் யாரோடைய லிங்க் இல்லாமல் இங்கே வந்து கிட்டத்தட்ட மாச கணக்காக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் பூமியிலேயே நாசா ஏற்பாடு செய்த இடத்துல அதே மாதிரி ஜீரோ கிராவிட்டியில் இதே மாதிரி வாழ்ந்து பழகினவங்க. புரியுதா அவங்க? பழகினா மட்டும்தான் அவங்க போக முடியுமே தவிர திடீர்னு சேட்டலைட்ல ஏறி கிளம்பி போயிட முடியாது வாங்கன்னு. ஸோ இது வந்து இதை வந்து அவங்க 6 மாதம் 1 வருஷம் வருஷக்கணக்காக ப்ராக்டிஸ் பண்ணி அவர்கள் உடல்நிலை அதற்கு ஒத்து வருது, மனநிலை அதுக்கு ஒத்து வந்தால் மட்டும்தான் அவர்கள் வந்து தேர்வு செய்து அனுப்பப்படுவாங்க. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் அவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சொல்லியிருப்பாரு, இது சிம்பிள், எங்களுக்கு சாதாரண விஷயம். இதை மீடியா ஹைப் ஆகுதுன்னா அவரோட பார்வையில் அவர் பார்க்குறாரு சாதாரண விஷயம், அவரோட தொழில் அது. மீடியாவோட பார்வையில் பார்க்கும்போது இது வந்து பயங்கரம். நம்ம மீடியாவில் வந்து அண்ணாமலை வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாலே பிரேக்கிங் போடுவாங்க. அப்போ வந்து இப்போ இதில் வந்து போச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளோ இது இருக்கும், எவ்வளோ போட வேண்டியிருக்கும் பிரேக்கிங் சொல்லுங்க. ஏன்னா இப்போ ஸ்பேஸுக்கு அதுவும் ஒரு லேடி போயிருக்காங்க, 8 மாதம் இருக்காங்கன்றப்ப வளைச்சு வச்சு போட்டுட்டே இருப்பாங்க. அதுவும் ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த பெண்ணு அப்படின்றாங்க, அதுவும் குஜராத்தை சேர்ந்த பெண்ணு, மோடிஜிக்கு எதிரான பெண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்போது அதில் ஒரு ஹைப் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி இருக்கு. அவர் வந்து அவர் தொழிலுக்கு அவர் சொல்றாரு, இப்போ நம்ம தொழிலுக்கு நம்ம சொல்றோம், அவ்வளோதான். ஓகே. கல்பனா சாவ்லா அவங்க வந்து புது சாதனைய வந்து இந்த விண்வெளி பயணத்தின் மூலியமா வந்து முறியடிச்சிருக்காங்க, பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அந்த ஸ்பேஸ் வாக் அப்படின்னு அந்த ஐஎஸ்எஸ்ல இருந்து வெளியில வந்து வாக் போறது 62 மணி நேரம் வந்து நடந்து இதற்கு முன்னாடி சாதனை படைத்தவருடைய அந்த சாதனைய முறியடித்திருக்காங்க. கிட்டத்தட்ட 4-5 முறைக்கு மேல வெற்றிகரமாக விண்வெளிக்கு போயிட்டு வந்த ஒரு பெண் அப்படிங்கிற சாதனையும் படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய அந்த விண்வெளி
பயணங்கள் குறித்த ஒரு சில விஷயம். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல விஷயங்கள் வடிவேல் காமெடி மாதிரி கூட பலதாயிரும். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்பனா சாவ்லா நடந்து சாதனை பண்ணாப்புல. இவங்க வந்து சாதனை பண்ணக்கூடிய இதுல மாட்டிக்கிட்டாப்புல அப்படின்னு சொல்லலாம். ம். வடிவேலுக்கு திடீர்னு போட்டு நான் தாண்டா அடி வாங்கினேன், கோப்பை எனக்கு தான்ற மாதிரி 8 மாசமா சிக்கினதுக்கு உட்கார்ந்துருக்க முடியாம நடந்தானே ஆகணும். 8 நாள் போயிருந்தாங்கன்னா சாதனை ஆயிருக்காது. 8 மாசம் சிக்கணும் போது என்ன ஆகும்? அப்ப நடந்துதான் ஆகணும். நடக்கும்போது இவ்வளவு அதிகமான நாட்கள் இருக்கும்போது இவங்க சாதனை பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஏற்கனவே சாதனை செய்து 1 வருஷத்துக்கு மேல இருக்கணும்னு போன ரஷ்யன் ஒருத்தர். அவர்தான் வந்து ஸ்பேஸ் ISSல வருஷம் 1 வருஷத்தை தாண்டி இருந்தவர். 400 ம். நாட்கள் கிட்டத்தட்ட இருந்தாரு. இப்ப இந்த ம். அம்மாவுக்கு வண்டி அனுப்பாததுனால அங்க வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணி அந்த சாதனையை முறியடிக்கிறாங்க. ஸோ அப்படியும் பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாம். ஸோ வந்து சாதனை தான். அது வேதனை கிடையாது. ஏன்னா அவங்க வேதனை பட்டிருக்காங்க 8 மாசம் அப்படின்னும் போது நீங்க சாதனையா வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ம், ம். இல்ல இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு தானே நீங்க சொன்னீங்க. அவங்க சிக்கல. அவங்க அத விரும்பி வந்து சிக்கலமா அவங்க ஆராய்ச்சிகளுக்காக அவங்க இருந்தாங்க அப்படின்னு. அதாவது சிக்கிட்டாங்கன்னு சொல்ல வரல. ம். அப்படியே அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வேற. இப்ப வந்து வேறு வழி இல்லாமல் அங்க இருக்க வேண்டியதாயிருச்சுன்னு கூட வச்சுக்கங்க. சிக்கிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. சரி. சிக்கிட்டாங்கன்னு வழி எடுத்துக்கலாம். இப்படி இல்லாம ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். வண்டி கிடைக்கல. என்ன ஓகே. பண்றது? சரி, ஓகே. அங்கேயே நிக்க ஆ. வேண்டியது 1 மணி நேரம். ஓகே. இந்த சுனிதா வில்லியம்ஸ், புட்ஜ் வில்மோர் இவங்களுடைய இந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறது பெரும் அரசியலாக்கப்பட்டிருக்கு ட்ரம்ப்பால அப்படின்னு பேசுபொருளாகி இருக்கு இப்போ. ஏன் அப்படின்னா, தேர்தல் வாக்குறுதியெல்லாம் குடுத்திருந்தாரு ட்ரம்ப் அவர்கள். அதற்கான ஒரு விஷயமா இப்ப வந்து இந்த ரிட்டர்ன வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு பெரும் விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. ஏன் இந்த விமர்சனம் இருக்கு? ஏன் இந்த விமர்சனம்னா, ஒரு ஒரு லான்ச் வெஹிக்கிள் இருக்குல்ல. லான்ச் வெஹிக்கிளா இருந்தாலும் சரி, சேட்டலைட் இந்த மாதிரி சேட்டலைட்ன்ற இந்த மாதிரியான கியூப்ஸா இருந்தாலும் சரி. ம். லான்ச் வெஹிக்கிள் கொண்டு போய் அங்க இறக்கி அதை பிரிச்சு விட்டுரும். அதுக்கப்புறம் அது ம். ஜாயிண்ட் ஆகி திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அது வரும். அதுல நிறைய டெக்னிக்காலிட்டிஸ்லாம் இருக்கு. என்ன ஸோ இப்போ இதுல இருக்கும்போது போய் இறக்கி விட்டுட்டு ரிட்டர்ன் கூட்டிட்டு வரணும். புரியுதா உங்களுக்கு? ம். ரிட்டர்ன் கூட்டிட்டு வரும்போது இது வந்து ஆட்டோவோ டாக்ஸியோ கிடையாது. இப்போ போய் இறக்கி விட்டோம்னா, இப்போ ஒரு வீட்டில் இறக்கி விடுறாங்க. ரிட்டர்ன் சவாரி இறக்கும்போனா டிரைவர் சண்டை போட்டு போயிட்டான்னு வைங்க. திருப்பி நீங்கள் வெயிட் பண்ணி ஒரு நாள் அங்கே தங்க வேண்டிய நிலைமை கூட வரலாம் சொந்தக்காரங்க வீட்டில். இல்லைன்னா வேற வண்டி பிடிச்சி வரலாம். இல்லை அவங்களே கொண்டாந்து பாதி தூரத்தில் இறக்கி விட்டு ட்ரெயினின்னு ஏற்றி விடலாம். ஆனால் ஸ்பேஸில் அந்த மாதிரி கிடையாது. புரியுதா? போயிங்ன்ற கம்பெனி வந்து இன்டர்நேஷனல் லெவலில் நம்பர் 1 கம்பெனி. ம். அந்த கம்பெனியோட அதுக்கு தான் வந்து ஸ்டார் லைனர். ம். புரியுதா? ம். அவனுடைய கண்டுபிடிப்பு ஸ்பேஸுக்கு போகிறது. ஏற்கனவே போயிங் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸுக்கெல்லாம் அனுப்பின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போதே இந்த ஹீலியம்னு ஒரு விஷயம் வந்து லீக் ஆகுது. அதாவது எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க பூமியில வச்சு டெஸ்ட் பண்றீங்க, சேட்டலைட் லான்ச் பண்ணிருக்கீங்க, லான்ச் வெஹிக்கிளை பத்தி தெரியும், அங்க போய் ISS ஒரு ஸ்டேஷனை அங்க சுத்த விட்டுருக்கீங்க. ம். இதெல்லாம் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தா கூட நீங்க வந்து டிராவல் பண்ற வெஹிக்கிள் ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா அதை வந்து உண்மை இங்கேருந்து ரிமோட்ல சரி பண்ணுவாங்க. இல்லை அங்கே உள்ள பைலட்ஸ் அதுக்காக ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்களால முடிஞ்சதை தான் பண்ண முடியும். அது ம். வந்து நம்ம ஊர் மாதிரி வண்டிக்கு அடியில் படுத்து நட்டை கழட்டி போல்ற கழட்டி பண்ண முடியாது ஸ்பேஸில். ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னா ஈலியன் லீக் ஆகும் போது அந்த போயிங்கோட இது நாசமா போனாலும் பரவாயில்ல, ஆள் செத்துறக்கூடாதுல 4 பேர். அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா அது கரெக்டா சேஃபா லேண்ட் ஆயிடுச்சு. ம். ஆனா ஆமா. ஆள் வராம இல்லாம இருந்திருந்தா லேண்ட் என்ன ஆயிடுச்சு. ஆகலைன்னா என்ன ஆயிருக்கும்? இப்ப சுனிதா வில்லியம்ஸ் 3 டைம் போயிட்டு வந்திருக்காப்ல. ம். ம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். இப்ப 4வது டைம் அவரை போயிருக்காப்ல. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை இழக்க முடியாதுல்ல. ஸோ அதனால அங்கேயே இருக்க வச்சுட்டாங்க. அப்ப அதே மாதிரி ஒரு ராக்கெட் செய்யணும். ஏன்னா அதே மாதிரி ஒரு அந்த டியூப்னுவாங்க, அதுல நிறைய பேர்கள்லாம் சொல்லுவாங்க. ம். இதை வந்து வடிவமைக்கணும். என்ன வடிவமைக்கிறது உடனே பண்ணிட முடியுமா? அதுக்கு ஒரு காலம் 6 மாசம் 1 வருஷம் அப்படி ஆகும். புது லான்ச் வெஹிக்கிளை வந்து நம்ம ரெடி பண்றதுக்கு. ஸோ ரெடி ம். பண்ணும்போது அவர்களுக்கு இந்த நேரம் எடுத்திருக்கு. அதுக்குள்ள ஆட்சி மாறிடுச்சு. அந்த நேரத்துல வந்து ம். இந்த மாதிரி ஏன்னா கடைசிக்கு அதாவது பைடனோட கடைசி காலமே டுபாக்கூர் தான். அவர் வாழ்ந்ததே பெரிய வாழ்க்கை தான். ஏன்னா தட்டி விழுந்தாப்புல, உலர்னாப்புல, தூங்கிட்டாரு, மயங்கி விழுந்தாரு. அப்படி இருக்கும்போது அவரோட ஆட்சி காலமே கடைசி காலமே ரொம்ப டுபாக்கூரா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இப்போ ட்ரம்ப் வந்தோடனே எல்லாம் சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கு. புது ம். லான்ச் வெஹிக்கிள் ரெடி பண்ணாங்க. அந்த காலகட்டத்துல வந்து எலான் மஸ்க்கு சில ஃப்ரீயா செய்ய முடியல எதையுமே. இப்ப கைகள் திறந்து விடப்பட்டதுனால ஈஸியா டக்கு டக்கு டக்குன்னு ரெடி பண்ணி லான்ச் வெஹிக்கிள் ம். அடிச்சு தட்டி விட்டாங்க.
ஓகே. ஜோ பைடன் அரசியல் பேசினா கூட, போயிங் நிறுவனம் வந்து நாசாட்ட ஒரு குற்றச்சாட்ட முன் வச்சிருக்கு. அப்படின்னு ஆ யார் சொன்னா? அது நாசாக்கு தெரியுமா? செய்திகள்ல செய்திகள்ல எந்த வித ஆதாரபூர்வமான செய்தி எல்லாம் வரல. போயிங் ம், நாசாக்குல கம்ப்ளைண்ட் பண்ணாலாம் வரல. இவங்களா என்னத்தையா ஒண்ண ம், போட்டிருக்காங்க தவிர, ம், போயிங் அதிகாரப்பூர்வமா அந்த கம்பெனி எதுவும் சொல்லவும் இல்ல. நாசா ம், இவங்க இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லவும் இல்ல. இவங்களா ம். WhatsAppல ஏதாவது வந்த வதந்திகள பரப்பி விட்டுட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். சரி, இல்ல அந்த அப்படிலாம் சொல்ல குற்றச்சாட்டு முடியாது. என்னங்கிறதையும் நான் சொல்லிர்றேன். இப்ப போயிங்கே வந்து ஆள் இல்லாம ரிட்டர்ன் வரும்போதே அது வந்து சக்சஸ்ஃபுல்லா ரீச் ஆயிருக்கு. இப்ப எங்களுடையதே சேஃப் லேண்டிங்க குடுக்கும். நீங்க வந்து ஏன் வந்து எலன் மஸ்கோடைய நிறுவனத்துக்கு இந்த ரிட்டர்ன் இத வந்து குடுக்குறீங்க? அப்போ எங்க போயிங் நிறுவனத்த வந்து குற்றச்சாட்டு வைக்கிற மாரி, சேஃப் இல்ல அப்படிங்கிற மாரி குற்றச்சாட்ட வைக்கிற மாரி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க வச்சிருக்காங்க. இது அரசியலாக்கப்படுது ட்ரம்ப்பால அப்படிங்கிற குற்றச்சாட்ட வச்சிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. இப்போ ஒருத்தன் ஒழுங்கா ஓட்டிட்டு இருந்தான்னா, இப்போ ஒருத்தன் போறான். ம், ஒரு கார் டிரைவர் வராங்க. ஓலால புக் பண்றீங்க வருது. இது ம், என்னப்பா டயர்ல ஒரு டயர்ல காத்து கம்மியா இருக்கு. அந்த பக்கம் கண்ணாடி உடைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். நீங்க சேஃப்டியா வந்துரலாம். ம், பாத்துக்கலாம் அப்படின்னான்னா, நீங்க யோசிப்பீங்களா? யோசிக்க மாட்டீங்களா? அரை டயர் தான் காத்து இருக்கு. இத பார்த்தா சேஃப்டியா போதும்ன்றான். 3 டயர்ல ஃபுல் காத்து இருக்கு. ம். இல்ல மேடம் இதெல்லாம் நாங்க பார்த்துக்குவோன்றான். பஞ்சர் ஆச்சுனாலோ, இல்ல போற வழியில மாட்டுனாலோ யார் மாட்டுறது? அப்போ உங்களுக்கு சந்தேகம் வரதானே செய்யும். கண்டிப்பா. அப்புறம் கடைசியில அந்த ஏரியாவுக்கு போயிட்டு நீங்க தான் வரமாட்டேன்னீங்க. இந்த பாருங்க இன்னொரு சவாரி ஏத்தி கரெக்ட்டா போய் இறக்கிட்டேன்ல அப்படின்னு அவன் சொன்னான்னா, எப்படி இருக்குமோ அது மாரி தான் இது. புரியுதா? சரி, ஓகே. நீ ஒழுங்கா கடைசியா அந்த வந்துருச்சுன்றதுனால சொல்றீங்க. ஒழுங்கா வராம போயிருந்ததுன்னா 4 பேர் செத்துருந்தா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா. ஸோ அதனால எந்த இப்ப ஹீலியம் லீக் ஆகுதுன்னா உடனே எப்படி விட முடியும்? ம். பெர்ஃபெக்ட்டா இருக்க வெஹிக்கிள்ல விடாம விட்டா தான் தப்பு. ஓகே. ஆ ம். ஊடகங்கள் தொடர்ந்து சுனிதா வில்லியம்ஸ் அவங்களே கவர் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், 4 வீரர்கள் போயிருக்காங்க. இதுல 2 நபர்கள் வந்து அதிக நாட்கள் கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு மேல பூச் வில்மோர், சுனிதா வில்லியம்ஸ் அங்க தங்கியிருக்காங்க. அப்ப அங்க ரத்த ஓட்டம் சீரா இருக்காது. இங்கே நம்ம வாழக்கூடிய இடத்துக்கும், அங்க விண்ணுக்கும் வந்து நெறைய வித்தியாசங்கள், வேறுபாடு உடல் ரீதியா இருக்கு. உடல் ரீதியா அவங்க பல பிரச்சனைகள சந்திப்பாங்க. குறிப்பா அவங்க லேண்ட் ஆனதுக்கு பிறகு முதல்ல பண்ணக்கூடிய டெஸ்ட் அப்டின்னா, இதயம் தொடர்பான அ க அவங்கள கண்காணிப்பது, ஒன்று அவங்க உடல்நிலை தொடர்பா கண்காணிப்பாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுது. அந்த அளவுக்கு உடல்நிலை பாதிக்கப்படுமா? அதாவது இயற்கை வந்து மனிதனை வந்து பூமியில வாழ்றதுக்கு தான் படைச்சிருக்கு. இயற்கையே படைச்சிருக்கு. அப்ப இது இயற்கையை மீறிய செயலை நம்ம செய்யும்போது, மனிதன் எப்படி ஆராய்ச்சி பண்றான்னா, அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பு பண்ணி, ம், அதே மாரி ஒரு இடத்த பூமியில உருவாக்கி, அதுல இவங்க பயிற்சி பெற்று, இவங்க மேல போறாங்க. ம், மேல போகும்போது, இப்ப கண் கூட பரவாயில்ல. ஒரு விஷயத்த பார்த்துரும். அந்த மாரியான டிஃபரன்ஸ் அங்க எதுவும் இல்ல. ஆனா, காது வந்து அங்க உள்ள சத்தத்த வந்து அது வேற மாரியான ஒரு சவுண்டா இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துல மெண்டல் புடிச்சு செத்து போயிருவாய்ங்க. புரியுதா? இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படின்னா, உலகத்திலேயே அமைதியான ஒரு இடம் ம். அமெரிக்கால இருக்கு. உலகத்திலேயே அமைதியான இடம். ஆனா, அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட உங்களால வாழ முடியாது. ஏன் சார்? அதுதான். எப்படின்னா, ஒரு கான்கிரீட்ல ஒரு 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 அறைய கட்டியிருக்காங்க. கான்கிரீட்ல ஒரு அறைய கட்டியிருக்காங்க. அந்த அறைய கட்டுவதற்கு 80,00,00,000 ஏதோ செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. அதுக்குள்ள வந்து என்னன்னா, எந்த சத்தமுமே வராது. 0 சவுண்ட். புரியுதா உங்களுக்கு? 0 சவுண்ட்ல இதுல வந்து என்னன்னா, இதுல நீங்க வந்து 1 மணி நேரம் இருந்துட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு தொகை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சு, இத வந்து இப்ப ரெடி பண்ணது யாரு அப்படின்னா, பில் கேட்ஸ். ம், அந்த அறைய கான்கிரீட் அறைய உருவாக்கிட்டு, துளி சவுண்ட் கூட இல்லாத 0 சவுண்ட். இப்ப நீங்க ஆபீஸ்ல உட்கார்ந்தாலும், வீட்டுக்குள்ள உட்கார்ந்து எல்லா கதவையும் அடிச்சு, கண்ணாடி ஜன்னல்லாம் சாத்தி, ஏசி ரூம்ல ஃபுல் கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்தா கூட, உங்களுக்கு ஒரு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கும். ம். அதையும் கண்டிப்பா. தாண்டி ஃபுல் கான்கிரீட்ல ஒரு அறை ஏற்பாடு பண்ணப்பட்டது. அந்த அறையில இன்னும் இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் யாருமே வந்து ஒரு நிமிஷம் கூட அங்க தாக்கு பிடிக்க முடியாம ஓடி வந்திருக்காங்க. புரியுதா? எது? அமைதின்னு நீங்க சொல்றீங்கல்ல, சத்தமே இல்லாம அமைதியா வாழணும். அந்த ம். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அமைதியான ஆமாமா. இடத்துல எங்கேயாவது அமைதியான போய் ஒரு மாசம் இருந்துட்டு வரணும் அப்படின்னு. 1 மாசம் இல்ல, 1 மணி நேரம் கூட அமைதியான இடத்துல மனிதனால வாழ முடியாது. புரியுதா உங்களுக்கு? சத்தம் இல்லாம. மனிதன் படைக்கப்பட்டதே வந்து ஓப்பன்ல. சயின்ஸ். ம். புரியுதா? அப்ப சத்தம் இல்லாத இடத்துலயே வாழ முடியுதுன்னா, வினோத சத்தங்கள்லாம் வர இடத்துல எப்படி நீங்க காத தொறந்துச்சுன்னா 5 நிமிஷம் மென்டல் ஆகி செத்துருவாங்க. ஸோ வந்து அது நீங்க பார்த்தீங்கன்னா, சுனிதா வில்லியம்ஸ கொண்டு வந்து இறக்கும்போது ஒரு விஷயத்த பார்த்துருப்பீங்க.
ஹெல்மெட்டை கூட கழட்டல, அப்படியே ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தூக்கிட்டு வந்தாங்கல்ல. ஆமா. ஏன்னா கை கால்லாம் இயங்காது. 8 ம். மாதத்துக்கு அப்புறம் வந்து நீங்க என்னதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தாலும் கிராவிட்டி ஃபோர்ஸ்ல உங்களால நடக்க முடியாது. ம். அதுக்கு நீங்க செட்டப் பண்றதுக்கு கொண்டு போய் லேப்ல வச்சிருவாங்க, கொண்டு போய் உள்ள ம். வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த சவுண்டு மாற 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 தான் அந்த ஹெல்மெட்டே கழட்டுவாங்க. அதுக்கே நாள் கணக்குல ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஹெல்மெட்டை கழட்டினோடனே இந்த பூமியில வர்ற சவுண்டு, இந்த ரூம்குள்ள உள்ள சவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஏத்துக்க முடியாது. சத்தத்துல இருந்து எதையுமே ஏத்துக்க முடியாது. கண் பார்வையில இருந்து மூச்சு, சுவாசம் ஆக்சிஜன்லயே ம். இருந்துட்டு 8 மாசம் அதுல ஒரு பெர்சன்டேஜ் ஆக்சிஜன் நீங்க எடுத்த உடனே இங்க பெர்சன்டேஜ் குறையும், கூடும். உங்களால ம். கொஞ்ச நாளைக்கு இந்த ஆக்சிஜனை வச்சுட்டு நார்மல்சி கொண்டு வந்து தான் மாத்துவாங்க. இப்படி வந்து அந்த உடம்பே வந்து ஒரு மெஷினை ஆக்கி ட்ரைனிங் ம். பண்ணி ட்ரைனிங் பண்ணி ட்ரைனிங் பண்ணி தான் நார்மல்சிக்கு கொண்டு வந்தாதான் அவங்க இந்த உலகத்திலே வாழ முடியும். ஓகே. சுனிதா வில்லியம் வந்துட்டாப்புல, உடம்பு இருக்கு, முகம் இருக்கு, கை கால் ஆட்டுறாப்புல. ஆனா மனநிலையும் உடல் நலமும் அவங்க கண்ட்ரோல்ல இருக்காது. இப்போ அதை கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கே எத்தனை நாள் ஆகும்னு அது சயின்டிஸ்ட் தான் சொல்லுவாங்க, ஓகே அவங்க சார். உடல்நிலையை பொறுத்து. ஆ. அப்பதான் அவங்க வெளியே இதுல வர முடியும். ம். இதுல பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உயிரையே பணயம் வச்சு அவங்க வந்து இவ்ளோ பெரிய ஒரு சாதனைய பண்ணியிருக்காங்க நாட்டுக்காக. ஒரு ஒரு ஆராய்ச்சி பல ஆராய்ச்சிகள கிட்டத்தட்ட 250க்கு மேல ஆராய்ச்சிகள பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது, அவங்களுக்கு வந்து சம்பளம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு, இத்தன கோடி இருக்குமோ அப்படின்லாம் வந்து யோசிச்சிருப்பாங்க. ஆனா பார்க்க போனா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு வெறும் $4 தான் சம்பளம் அப்படிங்கிறது, இன்னைக்கு சமூக ஊடகத்திலேயே பெரிய வைரலா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பொய்யான தகவல்மா அது. ம். புரியுதா? பொய்யான தகவல். ஓகே. ம். புரியுதா உங்களுக்கு? ஏதோ இந்த வாட்ஸ்அப் எனக்கு ஏதாவது பரப்பி விட்டுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. $4 எவ்வளவு தெரியுமா? ம். ₹340. அதெல்லாம் கொத்து வேலைக்கு போச்சா, கூலி வேலைக்கு போச்சா, இல்ல அங்க போய் சித்தாள வேலைக்கு போச்சா? இந்த லூசு ம். பசங்க என்ன தேவைன்னு பரப்பி விடுவாங்கம்மா வாட்ஸ்அப்ல. பரப்பி விட்டு அதை எல்லாரும் பரப்பி விட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கு கோடிக்கணக்குல வருமானம் வரும். இப்போ ம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்க ₹1 சம்பளம் வாங்கினாங்க. ம். ₹1 ஆமா. வச்சு இப்ப உலகம் பூரா என்ன ஆகும்? ₹1 வச்சு எப்புட்றா அந்த அம்மா வாழும்பாங்க. ம். அதுக்கு வந்து ₹1 காயினே அது பார்த்துருக்காது அந்த அம்மா. புரியுதா உங்களுக்கு? அவங்களுக்கு வந்து ஒரு நாள் செலவு மட்டும் பல லட்சம் ரூபா ஆகும். ம். எது? பாதுகாப்புக்கு மட்டும். உணவுக்கு, இதுக்குன்னு. இப்ப நம்ம மோடிஜி இருக்காரு. எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு? அவருக்கு பார்த்தா பிரதமருக்கு 1,50,000 சம்பளம்பாங்க மாசம். அதையும் அவர் வாங்குறது இல்ல. அவர் தாய் ஒரு ஏழை தாயின் மகன்னுவாங்க. ஆனா வெளியில எதுவுமே தெரியாது. இவ்வளவுதான் அவரோட சம்பளம் அப்படின்னு உலகம் பூரா குவிஸ்ல கேட்கிறவன், ஐஏஎஸ் பரீட்சைக்கு எழுதுறவனு கேட்கிறவன், மோடியின் சம்பளம் எவ்வளவு? இந்திய பிரதமரின் சம்பளம் எவ்வளவுன்னா ₹1,42,000 அப்படின்னாங்க. ஆனா மோடி குடியிருக்கிற வீடு இருக்குல்ல, இப்ப பிரதமர் இல்லம். அந்த பிரதமர் இல்லம் வந்து ஒரு வாடகைக்கு டெல்லியில ஒண்ணு புடிச்சீங்க அப்படின்னாலே, அந்த அளவுக்கு ஒரு பங்களாவா டெல்லியில கிடையாது. பிரதமர் இல்ல அளவுக்கு. அந்த வாடகைக்கு புடிச்சீங்கனாலே, மாசம் வந்து ₹1,00,00,000 கொடுக்க வேண்டியது. குறைந்தபட்சம். வாடகை மட்டும். ஏன்னா, கரண்ட் பில் எவ்வளவு வரும் தெரியுமா? மோடிஜி இருக்காரே, அந்த அந்த வீட்டுக்கு கரண்ட் பில் எவ்வளவு வரும் தெரியுமா? ம். டெல்லி முதலமைச்சர் ஷீலா தீட்சித்னு ஒரு அம்மா இருந்துச்சு, வயசான ஆமா. கிழவி. செத்து போச்சு அது. காங்கிரஸ்ல ம். பயங்கர சோனியா காந்திக்கு வேணும். அது எப்படி ஆட்சி போச்சு தெரியுமா? அதோட கரண்ட் பில் ஒரு மாசத்துக்கு ₹42,00,000. புரியுதா? இது என்னடான்னு பார்த்தா நூற்றுக்கணக்கான ஏசி அவங்க வீட்டில் நூற்றுக்கணக்கான ஏசிகள் மாட்டப்பட்டிருந்தது. ஹால்ல இருந்து பல்வேறு இடங்கள். இது யூசுவலா எல்லார் வீட்லயும் இருக்கும். ஆனா அன்னைக்கு இந்த ம். அம்மாவை ஃபோக்கஸ் பண்ணி கிளப்பி விட்டு அந்த அம்மாவை தோக்கடிச்சிட்டாங்க. மக்களுக்கு என்ன தெரியும்? இப்ப நீங்க எவ்வளவு வாடகை கட்டுவீங்க? ₹4,000 கட்டினாலே ஐயோ அப்பான்னுவீங்க. வெயில் காலம் வந்துருச்சு இவ்வளோ கரண்ட் பில்லா. இப்ப நாம கட்டணும்னா இப்ப நான்லாம் ஒரு ஏழைன்னு வச்சுக்கங்களேன். நான்லாம் மொத்தம் ₹800 தான் கரண்ட் பில்லே கட்டுறேன். அப்ப எனக்கு 8,000 வந்துச்சுனாலே ஷாக் ஆயிடுவேன். ஆனா வந்து நீங்க வந்து ஷீலா தீட்சித்துக்கு 40,00,000 போது நம்மள மாரி ஆட்கள் என்ன நினைப்போம்? கரண்ட் பில்லு 40,00,000 100 ஆமா. ஏசியா? உனக்கு எதுக்கு ஒரு பொம்பளைக்கு 100 ஏசின்னுவாங்க. ஆனா அது அப்படி இருக்காது. ஆஃபீஸ், வெராண்டா இது போனோம் ம். வந்தோம், பார்க்க வரவங்க கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் சேர்த்து தான். ஸோ இப்படி கிளப்பி விட்டுறாங்க. அதனால நீங்க வந்து கண்ல பார்ப்பதும், காதில் கேட்பதும் பொய். அதுக்கு ₹4 சம்பளம்ன்றது மோடிக்கு ₹1 சம்பளம்ன்ற மாதிரி கதை தான். மோடிஜிக்கு சரி. ஒரு நாளைக்கு ட்ரெஸ் செலவே 5,00,000. அது தெரியுமா உங்களுக்கு? ஆமா. ட்ரெஸ் ஒரு வந்து ஒரு ஷூவே நாளைக்கு பல அவர் காலையில லட்சத்துக்கு ஓப்பன் பண்ணி போடுறாரு தெரியுமா? சார். அப்போ வந்து அவர் வாட்ச் இந்த இது மாதிரி தான் கவுண்டமணி காமில் பல்லே பல லட்சம் போகுமாமா அப்படின்ற மாதிரி தான் அது. ஸோ அது மாதிரி ஜியோடைய ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் 5,00,000, ஷூ 5,00,000, அவர் கட்சிக்கு வாட்ச்சு. ஒரு வாட்ச் கட்டினார்னா அடுத்து திருப்பி கட்ட மாட்டாரு. ஒரு ட்ரெஸ் போட்டாருன்னா திருப்பி போட மாட்டாரு. அவர் போய் இந்த 14 வருஷத்துல 12 வருஷம் 11 வருஷத்துல போட்ட ட்ரெஸ்ஸோட மதிப்பே வந்து நூற்றுக்கணக்கான கோடிகள் வரும். ஆனா வந்து நீங்க சம்பளம் எவ்வளவு சொல்லுவாங்க?
1.5 லட்சம் ஜி வாங்குறாரு, அது வேணான்ட்டாரு. அவர்னா நம்ம இதுல ஆயா கடையில சாப்பிட போறாரு, சம்பள காசு எடுத்துட்டு போய். அது கிடையாது, அவருக்கு தேவையான மயில் வளர்க்குறாரு. அவர் வளர்க்குற நாய் குரங்கு மயிலுக்கு கண்ணுக்குட்டி வேற போகணும் வளர்க்குறாரு. அதுக்கு செலவே பல லட்சம் ஒரு மாசம். அதெல்லாம் இதெல்லாம் உருட்டு தான். நன்றி சார், நன்றி. உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.